அனைவருக்கும் வணக்கம். நம்மளில் பல பேர் பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நல்லா இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு, முந்தி இருந்த கஷ்டங்கள் போயிடுச்சு, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, அடுத்து வருகின்ற காலங்கள் நம்மளுக்கு நல்ல காலமாக தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, முன்னாடி இருந்த கஷ்டம் போயிடுச்சு, இப்போ நீங்கள் மேலும் மேலும் நல்லா வருவீங்க, உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சில நல்ல வாக்குகளை நல்ல இடங்களில் ஒரு சில பெரியவங்க நம்மளுக்கு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லதாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் நீ நல்லா இருப்பியா, விளங்குவியா, வயிறறிஞ்சு சொல்கிறேன், நீ உருப்பட மாட்ட அப்படிங்கிற வாய் சாபம் விட்டுட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா அது பலிக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா கரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் 10 கரணம் கொண்டவங்க யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாய் சாபம் நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஜோட பலன் அப்படிங்கிறது நல்லா அருமையாக வரும். யார் யாருக்கெல்லாம் 10 கரணம் போதோ அவங்களுக்கு வாக்குப்பளிதரம் உண்டு, சரிங்களா? அவங்க மூலமாக நாம் ஒரு அவச்சொல் வாங்கிட்டோம் அப்படின்னா பழிச்சிரும், கருணாக்கும்பாங்க பார்த்தீங்களா. இன்னொன்று, மனதறிஞ்சு தன் வலி எறிஞ்சு ஆள் மனதுக்குள்ளேருந்து ஒரு கோபதாபங்கள் வெளிப்படும் பொழுது அந்த கோபதாங்கள் இயற்கையாகவே பழிச்சிரும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பெரியவங்ககிட்ட ஒரு 60-70 வயசை தாண்டினவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, அவங்க கால் பாதத்தில் நமஸ்காரம் பண்ணுங்க, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, நல்லா வாக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நல்லாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி மதுரை மீனாட்சி கையில் வாக்கு கிளிம்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கட்டும் அப்படிம்பாங்க. அதுபோல் நாம் சொல்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். ஒரு ஸ்கூலுக்கு பரீட்சை நேரம், ஒரு திருமணத்துக்கு போன்றிருக்கு, நம்ம என்ன செய்வோம், இந்த காலத்தில் தற்காலிகமாக என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால என் பையனுக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விடுங்க அப்போ நம்ம ஒரு லீவில் எழுதி கொடுத்தோம்னா அது உண்மையாகவே பழிச்சிடும். அப்படி செய்யக்கூடாது. திருமணத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னா டிக்கெட்டை போய் கேட்கலாம், மிஸ் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போன்றிருக்கு, ஒரு நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்லை குலதெய்வம் கோயில் தூரமாக இருக்குது, ஒரு இடத்துக்கு போகணும், லீவ் விடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாமல் நாம் தவறுதலாக உடல் உபாதைகள் அப்படின்னு லீவ் லெட்டர் எழுதினோம்னா அந்த உடல் உபாதை வந்துடும். இது நம்ம நிஜத்திலே பார்க்க முடியும், சரிங்களா? அதனால் எங்கும் எப்பொழுதும் ஆள் மனதறிந்து யாரையும் அவச்சொல் சொல்லாமல் நாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அவச்சொல் வராது, சரிங்களா? ஒரு சிலர் நம்மளை தரந்தாழ்த்தி வைகிறாங்க அப்படின்னாலும் அமைதியாக பொறுமையாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதில் தற்காத்து கொண்டு செல்ல முடியும். அதனால் வார்த்தைகள் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. அனைவருக்கும் நன்றி.